அவங்க சைடு சோடா பஷான்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் இல்ல என்ன சொன்னாரு? ஆனா எஸ்ஐ கூப்பிட்டு பேசுனாங்க. இருமா வர பொண்ணை இப்படி பண்ணி வச்சு இருமா நீ இங்க கூப்பிட்டு எல்லாத்தையும் இது பண்ணாங்க. நீங்க வெளியில முடிவு பண்ணிக்கிட்டு என்ன நீங்க வாழ போறீங்களா வேணாமான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு வெளியில எங்களுக்கு ஏதோ நாங்க அப்போ அப்ப எங்கிட்ட அந்த கட்ட பஞ்சாயத்து மாதிரி பேசுவாங்களா அவங்க அந்த அண்ணன் கேட்டாரு. எல்லாத்தையும் சொன்னப்போ நான் அப்போ மொபைல் நல்லா இருந்துச்சு. நான் அந்த மொபைலை எடுத்து அந்த அண்ணன் கிட்ட கொடுத்தேன். இது மாதிரி இவ்வளவு நேரம் பேசியிருக்காங்க எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு உடனே அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டாங்க. மதினா வீட்டுக்காரிட்ட, ஏண்டா நீ 9 மணிக்கு வேலையை விட்டு வந்த பிறகுதான் உன் பொண்டாட்டி உன் தம்பி அவர் என்ன சொன்னாரு? அப்ப அவரு சொன்னாரு, என் தம்பிக்கு என் பொண்டாட்டிக்கு கள்ள தொடர்பு உண்டுதான், இனிமே நடக்காம பாத்துக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, கரெக்டா? அவங்க நீங்க வேற கம்யூனிட்டிஸ் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குதுன்னா ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து ஒரு மச்சினன்ட்ட ஒரு அண்ணி இந்த விஷயத்துக்காக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசியிருக்கலாம். அப்ப பேசல மேம். அவங்க அப்ப பேசி புரிய வச்சு வீட்டுல சொல்லிருக்கலாம் மேம். ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு வர ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுல ஒரு தப்பு, இப்ப நான் சாதாரண விஷயம் இல்ல, ஒரு குழந்தை போய் எதனா ஒரு திருடிட்டு ஏதோ தப்பு பண்ணிச்சு அது மன்னிச்சு விடுறதுக்கு